எல்லாம் விரும்பி விரும்பி வந்து இங்க இருக்கிறது இல்ல. ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களை இங்க கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. அப்படி குடும்பத்தை பிரிஞ்சு ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதாக இருந்தா அது ஹராம், கூடாது. அது குடும்ப உறவை துண்டிப்பதற்கான ஒரு காரணம். ஆடம்பரத்துக்காக, தேவை இல்லாமல் ஆடம்பரத்துக்காக நாம் இங்க இருக்கிறது ஒரு வகையில குடும்ப உறவை, உம்மா வாப்பாவை நோவினை செய்வதற்குரிய ஒரு காரணி. ஆடம்பரத்துக்காக இருந்தா எனக்கு தேவை இருக்குது, கடன் இருக்குது, வீடு கட்டணும், என் பிள்ளைய படிப்பிக்கணும், என் மனைவி மக்களுக்கு நல்ல வீடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், என் உம்மா வாப்பாக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும், நான் மட்டும் தான் ஆம்பளை புள்ள, இப்படியெல்லாம் நீங்க நினைச்சுங்க இருந்தீங்கன்னா அது இபாதா, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. சிலர் வந்து வெளிநாட்டில இருக்கிறார்கள், அவர்களை இப்படி இப்படின்னு சொல்லி பயன் பண்றாங்க. அவங்களுக்கு மார்க்கத்துல அடிப்படை தெரியாது, பெரிய அல்லாமா நினைச்சிட்டு பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய மன் குத்தில தூனமாலி, பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தனோட சண்டை பிடிச்சு மௌத்தான அவன் ஷஹீதுனாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அவன் இந்த பொருளாதாரத்தை தேடுறான், பொருளாதாரத்தோட தலை நிமிர்ந்து நல்லா வாழணும்னு நினைச்சிட்டு இங்க இருக்கிறான்டா, அவன் எங்க இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். ஹதீஸ புரிஞ்சு கொள்ளாத நிலை. ஆனால் இன்னொரு பகுதியும் இருக்கிறது. ஆடம்பரத்துக்கு நான் அங்க இருந்தா நல்லா இருப்பேன், உம்மா வாப்பாட கரைச்சல் இல்ல, பிள்ளைகிட்ட கரைச்சல் இல்ல, மனை மக்கள்கிட்ட கரைச்சல் இல்ல, நல்லா டாம்பியமா ஆடம்பரமா மாடி மாடியா கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா அது கூடாது.